அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 7 தசா புத்தி. உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா யாரு வராரோ அவருடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதா? DBA அப்படின்னா தசா புத்தி அந்தரம், அவ்வளவுதான். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தினுடைய அதிபதி தசா புத்தி அந்தரம் நடக்குதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. எனக்கு 7 தசா இல்லை சார். அடுத்த ஸ்டெப், 7ல ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா? 7ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கும். ஒரு கிரகம் இருக்கலாம், 2 கிரகம் இருக்கலாம், சில பேருக்கு 3-4 கிரகங்கள் கூட இருக்கலாம். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். இப்ப 7ல் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசா புத்தி, அந்த காலகட்டத்திலையும் நாம திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அடுத்த பாயிண்ட், 7ல கிரகமும் இல்லை சார். 7ஐ பார்த்த கிரகம், 7ஆம் பாவத்தை லக்னத்திலிருந்து சில கிரகங்கள் பார்க்க